உண்மையை சொன்னா உங்களுக்கு கோபம் வருதா? கொலவெறி பிடிச்ச உங்களுக்கே இவ்வளவு கோபம் வருதுன்னா உங்களால பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? வாய் மூடுறியா? வாட்டி கோலா இல்லன்னு பேசுன அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீ இப்படி கோவமா பேசினா நான் பயந்து திரும்பி போயிடுவேன்னு நினைச்சியா? எங்க அம்மாவை கொலை பண்ண துடிக்கிறீங்கன்னு ஆதாரத்தோட நான் இங்க வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ எங்க அம்மாவை கொல்றதுக்கு தீன் மூலமா நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அதுக்காக அவர்கிட்ட நீங்க நிறைய வாட்டி போன்ல பேசிருக்கீங்க. அதுவும் இந்த வீட்ல இருக்கிற லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து பேசிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஸ்டேஷனுக்கு வரியா? என்ன மேடம் இவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கா, நீங்களும் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன ரெண்டு பேரும் ஏதாவது பேசி வச்சுட்டு வந்திருக்கீங்களா? அதுக்கு எந்த அவசியமும் இல்ல வெற்றி. ஹாஸ்பிட்டல்ல டீனை கையும் களவுமா பிடிச்சு நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவர் போனை செக் பண்ணதுல உங்க வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து தான் நிறைய போன் கால்ஸ் போயிருக்கு. அதோட அடிப்படையில தான் நான் என்கொயரிக்கு இங்க வந்திருக்கேன். மேடம், என் வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து யாரும் ஃபோன் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அது அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகி 1 வாரம் ஆச்சு. இன்னும் டவுட் இருந்தா போனை வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போங்க. போன் டெட்டா தான் இருக்கு சக்தி. இந்த போன் செத்து போச்சுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா பக்கத்துல தான் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, போய் வேணா செக் பண்ணிக்கோங்க. என்ன சக்தி இவங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பர் தானே வந்துச்சு. ஆனா இப்ப இவங்க போன் லைன் டெட்டா இருக்கு. டெட்டான போன்ல இருந்து எப்படி போன் பண்ணிருப்பாங்க? மேடம் அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சக்தி, நீ எல்லா விஷயத்தையும் தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்க. இனிமேலாச்சும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசு, சரியா? நீ உண்மையை மறைக்க போராடிக்கிட்டு இருக்க. அது தப்புங்கிற உண்மையை நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஹலோ மேடம், கோபால வீட்டில் காணோம் மேடம். என்ன சொல்றீங்க? என்னாச்சு மேடம்? ரங்கநாயகி சுட்டத நேர்ல பார்த்த அந்த ஐ விட்னஸ் கோபால காணுமா? அவனோட ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக பார்க்க போனான். வந்துருவேன்னு போனவன் திரும்ப வரல. வீட்லயும் தேடி பார்த்திருக்காங்க, ஆனா அவனை காணுமா? எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். மேடம், இதெல்லாம் இவங்க வேலையா தான் இருக்கும். கோபால் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லிடக்கூடாதுன்னு இவங்க தான் ஆள் வச்சு கடத்திருக்காங்க. வெற்றி, இது வரைக்கும் புஷ்பாவும் பூஜாவும் சேர்ந்துதான் எங்க வாழ்க்கைய அழிக்க நினைக்கிறாங்கன்னு நினைச்சேன். இப்போ அந்த கூட்டத்துல நீயும் சேர்ந்துகிட்ட. விடமாட்டேன் வெற்றி. கோபால கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிப்பாட்டி உங்க அம்மாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விடமாட்டேன். இனிமே உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன். சக்தி, திரும்பவும் சொல்றேன், எங்க அம்மா உங்க அம்மாவை சுடவே கிடையாது. இதை நான் கோர்ட்ல கூட நிரூபிப்பேன். நிரூபிச்சு எங்க அம்மாவை நான் வெளியில கொண்டு வருவேன். இது உன்னால தடுக்கவே முடியாது. நீ கோர்ட்டுக்கு வா, பாத்துக்கலாம். என்னப்பா இவ? விடு.
அந்த யமனையே ஜெயிச்சுட்டு வந்திருக்கேம்மா. இனிமே உன் ஆயுசுக்கு எந்த குறையும் வராது. சக்தி, அம்மாவை உள்ள கூட்டிட்டு போ. வாமா அத்தா, வாங்க. உட்காருங்க அத்தா. உட்காருமா. பார்த்து. மீனாட்சி அம்மா, எங்களுக்காக உழைக்கணுன்னே நீங்க மறுபிரிவு எடுத்து வந்திருக்கீங்க. நீங்க நல்லபடியா எந்திரிச்சு வரணும்னு நாங்க கோயில்ல போய் வேண்டிக்கிட்டோமா. எங்க வேண்டுதல் வீண் போகலாமா. நீங்க நல்லபடியா திரும்பி வந்துட்டீங்க. மீனாட்சி அம்மா, நீங்க இன்னைக்கே பதவி ஏத்துக்கணுமா? பதவி ஏற்ப இந்த ஊரே அசத்துற மாதிரி கொண்டாடிடலாமா? இல்ல, எங்க அம்மா இன்னைக்கு பதவி ஏத்துக்க மாட்டாங்க. எங்க அம்மாவை சுட்ட ரங்கநாயகி அத்தைக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எங்க அம்மா பதவி ஏத்துக்க மாட்டாங்க. அதையும் இதையும் ஏமா ஒன்னும் குழப்புறீங்க? அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம். உங்க அம்மாவை பதவி ஏற்க விடுமா? ஆமாமா, நான் சொல்றபடி செய்யுமா. நாங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா முதல்ல பதவி ஏற்கட்டும். நாங்க இருக்கோம். இருங்க இருங்க, உங்க எல்லாரோட அன்புக்கும் நான் கட்டுப்படுறேன். இன்னைக்கு கோர்ட்ல விசாரணை நடக்க போகுது. அதுல கண்டிப்பா ரங்கநாயகிக்கு தண்டனை கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் நான் கண்டிப்பா பதவி ஏத்துக்கிறேன். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோமா. சரிங்கம்மா, சரிங்கம்மா, நாங்க வரங்கம்மா. போயிட்டு வரோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நாங்க வரோம்மா. வரங்கம்மா. சரி. சக்தி, உங்க அத்தைக்கு தண்டனை வாங்கி கொடுத்த பிறகுதான் அம்மா பதவி ஏத்துக்குவாங்கன்னு சொன்ன. ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நடக்குமா சக்தி? திடீர்னு காணாம போன கோபாலண்ணனை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிப்பாட்டி சாட்சி சொல்ல வச்சுட்டோம்னா நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது சக்தி? போலீஸாலேயே இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. போலீஸால கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன, நான் கண்டுபிடிக்கிறேன். நீ எப்படி கண்டுபிடிப்ப? என் மனசுல சில யோசனை இருக்கு. அதை அப்ளை பண்ணி தான் கோபாலண்ணனை கண்டுபிடிக்க போறேன். அம்மா, நீங்க சீக்கிரம் கிளம்பி கோர்ட்டுக்கு போயிடுங்க. நான் கோபாலண்ணனை கண்டுபிடிச்சு கோர்ட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? பாத்து அம்மா. சரண்யா, உள்ள வா. உள்ள வா சரண்யா, உள்ள வா. முதல்ல குழந்தையோட புகுந்த வீட்டுக்கு வந்திருக்க. நீ எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தீனா உன்னை நானே கார் வச்சு அழைச்சிட்டு வந்திருப்பேன்ல. கார்ல அழைச்சிட்டு வருவீங்க? எதுக்கு? என்ன இங்க கூட்டிட்டு வந்து பாடையில அனுப்புறதுக்கா? சரண்யா, இங்க பாரு, வார்த்தையை அளந்து பேசுமா. நான் உன் மாமியார், அத மறந்துட்டு பேசாத. மாமியாரா? ச்சீ, இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? சரண்யா, மரியாதையா பேசு. இல்ல சும்மா கத்தாதீங்க. என்ன கொல்றதுக்கு நீங்க போட்ட பிளான் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். கோயில் மண்டபத்துல இவனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அங்க என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்பினவ தானே நீ? என்ன கொல்றதுக்கு கூலிப்பட பொம்பளைய ஏன் அனுப்புன? இப்ப நானே வந்திருக்கேன்ல, குழந்தையோட வந்திருக்கேன்ல. என்ன கொன்னுட்டு உன் கொலவெறிய தீத்துக்க. இவ்வளவு கொல்றதுக்கு நம்ம போட்ட பிளான் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன யோசிக்கிற? தைரியம் இருந்தா என்னையும் என் குழந்தையும் கொல்லு பாப்போம். கொல்லு. இந்தா. சரண்யா, என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ என் வீட்டு மருமகமா, என் வம்சத்தை விருத்தி பண்ண வந்தவ. உன்னை போய் நான் கொல்ல நினைப்பனா? இங்க பாரு, உன் நடிப்பை பார்த்து ஏமாறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. மண்டபத்துல எனக்கு விஷம் வச்சு கொல்ல வந்தாலே ஒரு கூலிப்படக்காரி. அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அத சொல்லு முதல்ல. சரண்யா, என்னம்மா நீ?
இப்படி அபாண்டமா என் மேல பழி போட்டு பேசுற? உனக்கு என்ன ஆச்சு சரண்யா? ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஏதாவது மன உளைச்சல்ல இருக்கியா? அன்னைக்கு கூட உன் அம்மாவை கூட்டிட்டு நான் மீனாட்சி வீட்டுக்கு வந்தேன்ல, நீ எப்படி கோவமா என்கிட்ட நடந்துகிட்ட? இப்ப இங்க வந்து தாறுமாறா பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு என்னமோ ஆயிடுச்சு சரண்யா. இல்லனா நீ இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டே. போதும் நிறுத்துங்க. உங்க முகத்தெரிய சக்தி கிழிச்சு எரிஞ்சிட்டா. நீங்களும் அந்த கூலிப்பட பொம்பளையும் அடிக்கடி மீட் பண்ணி பேசுவீங்களாமே, அத சக்தி பாத்துட்டா. நல்ல வேலை சக்தி என்கிட்ட சொல்லி என்ன எச்சரிச்சா. இல்லனா உன் பேச்ச நான் நம்பி நான் உன் கூட எல்லாம் வந்திருப்பேன். நீ என்ன கொன்னுல இருப்ப நேரம். சரி, எதுக்கு உனக்கு இந்த கொலவெறி? எதுக்காக என்ன கொலை நினைக்கிற? இனிமேலாச்சும் இந்த நினைப்ப தூரம் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா திருந்துருங்க. இல்லனா நானே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஒழுக்கமான மாமியாரா இருக்க போறியா இல்ல ஜெயிலுக்கு போய் கம்பி என்ன போறியா? அத நீயே முடிவு பண்ணிக்கோ. ச்சே. சார் 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 என்னம்மா? இங்க பூக்காரர் வீடு. இதோ இந்த வீடுதாம்மா. சரிம்மா. ஏங்க அக்கா, 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 அக்கா. யாரு? அக்கா, என் வீட்டுக்காரெல்லாம் வீட்ல இல்ல, காசிக்கு டூர் போயிட்டாரு. அவர் எப்ப வருவாருலாம் தெரியல. நீ வெளியே போமா. அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல, அதுக்குள்ள நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீ கேட்டாலும் கேட்கலனாலும் என் பதில் இதுதான். என் வீட்டுக்காரர் இங்க இல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏங்கா பதட்டப்படுறீங்க? உங்க வீட்டுக்காரர் காணாம போனாரா இல்ல கடத்தப்பட்டாரா? இதுக்கு மட்டும் உண்மையான பதில சொல்லுங்க. நான் இப்பவே கிளம்புறேன். போலீஸ் கஸ்டடியில இருந்த உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களை பார்க்க வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரு காணாம போயிருக்காரு. எனக்கு என்ன டவுட்னா, அவரை கடத்திட்டு போனவங்க அவரை கொன்னு குழியில இறக்கிருப்பாங்களோன்னு. இல்ல இல்ல இல்ல, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லிட்டு தான் கடத்துனாங்க. மாட்டிக்கிட்டீங்களா? இப்போ உண்மையை சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரரை கடத்தினது யார்? அது வந்து அவனுங்க தான் என் புருஷனை கடத்துனாங்க. வெளியில சொன்னா கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க. யாரு? அவனா? ஆமா, அவன்தான், அவனேதான். ஏய், நில்றா. டேய், நில்லு. டேய், 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 நில்றா. டேய், நில்லு. ஏய், ஏய். ஆட்டோ, ஆட்டோ, சீக்கிரம் வாங்க. ஆட்டோ. அதோ, அண்ணா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம், சீக்கிரம் வாங்க. என்னடா தங்கம்? கடவுளே, எங்கத்துக்கு என்ன? எல்லாத்துக்கும் நீதான் துணையா இருக்கணும். ஆமா, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் கும்பிட்டு முடிங்க. கோர்ட்டுக்கு போனோம்ல. என்ன அங்க பாரு. அத்தை, எங்க அம்மாக்கு எப்படியாச்சும்
கண்டுபிடிப்பா. கோர்ட்ல கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. வாமா, கூட்டிட்டு வாங்க. வாமா, வாமா. கோர்ட்ல சப்மிட் பண்ண துப்பாக்கிலாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். வாங்க, வண்டியில ஏத்துங்க. வாமா. ரங்கநாயகி எப்படி பார்க்க போறேனே தெரியலையே. இந்த ஊருக்குள்ள யாருக்குமே பயப்படாம கம்பீரமா இருந்தவள கோர்ட்ல ஒரு குற்றவாளியா பாக்குறத நினைக்கும் போது கஷ்டமா இருக்குடா. அப்பா தைரியமா இருங்கப்பா. அம்மா மேல விழுந்திருக்கிறது பொய்யான பழி. அந்த பழிய சுமத்தினவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு இன்னைக்கு கோர்ட்ல நிப்பாட்டலாம். அம்மாவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி பார்க்கலாம்டா. நம்ம கிளம்பலாம். சரி வெற்றி, போலாமா? சரி வாங்க. டேய் போங்கடா. மாமா, அத்தை நல்லபடியா ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் சாமி கிட்ட வேண்டி இருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் முதல்ல கோர்ட்டுக்கு போங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு அங்க வந்துடுறேனே. சரிம்மா பூஜா, நாங்க கிளம்புறோம். சரிங்க மாமா. வெற்றி, போலாம். போங்கடா. இங்க இருங்க, நான் வந்துடுறேன். யார் உங்களை கடத்துனாங்க? ஏமா யாருன்னு தெரியலமா. திடீர்னு வீட்டுக்கு வந்தாங்க. என்ன கயத்தை வச்சு கட்டி போட்டாங்கம்மா. முடியலமா. இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போகணும். வாங்க வாங்க போயிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் வாங்கண்ணா போலாம். ஏய், அவனை கூட்டிட்டு நீ கோர்ட்டுக்கு போறியா? அது நடக்கவே நடக்காது. என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. மரியாதை வழி விடுங்க. இவர் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாதான் எங்க அம்மாவை சுட்டு ரங்கநாயகி அத்தைக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ப்ளீஸ் வழி விடுங்க. ஏமா எதுக்குமா வீணா டயலாக் பேசுறா? இவன் கோர்ட்டுக்குலாம் வர மாட்டான். இல்ல, நான் இவரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். வழி விடுங்க. அவனை விடு. இல்ல ஒன்னுடும் உன்னை. ஏய் விடுங்க. நல்ல ஏய் விட போறியா இல்லையா? சொரிக்கிறோம் உன்னை. ஏய் கைடு.
அடிங்க உட்கார வைடா. ஏய் சேர் எடுத்து போறா. ஏய் உட்கார். உட்காருன்றல. உட்கார். ஏய் புடிங்கப்பா. கேட்டா. என்ன விட்டுங்கடா. டேய் என்ன பிடிங்க. பிடிங்க சொல்றல. புடியா. டேய் என்ன கேளுங்க. போன கூட. உடன்றல. சொருகிடு. சாமரே. சொன்னா கேளுங்க. ஏய் சாமரே. கோட்டுக்கு போகணும்டா. ஏய் அமைதியான்றல. டேய் அவன் பாட்டு கத்திட்டு இருக்கட்டும் வாங்கடா வாங்க டேய் சொன்னா கேளுங்க. போகாதீங்க. ஏய் என்ன புரியல? இல்லங்கடா.